இப்போ வந்து நம்ம என்ன எஸ்ஏஆர் பார்க்க போகிறோம்னா எஸ்ஏஆர் ஆஃப் ஃபீனோதயசின். ஓகேவா? அதாவது 4th யூனிட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம 2 பார்த்துட்டோம். இப்போ அதே 4th யூனிட்டில் மொத்தம் 4 இருக்கு இல்லையா, அது தேர்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எஸ்ஏஆர் ஆஃப் ஃபீனோதயசின். ஓகேவா? அது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஏஆர் ஆஃப் ஃபீனோதயசினுக்கு வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 2 பென்சீன் ரிங் வந்து சல்ஃபர் கூடயும் நைட்ரஜன் கூடயும் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ட்ரைசைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அதுதான் வந்து ஃபீனோதயசின் வந்து ஸ்ட்ரக்சரு. இந்த R2 வந்து இங்கே இருக்கும், அதில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து இருக்கும். ஓகேவா? இது செகண்ட் பொசிஷன். நம்பரிங் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? 10th பொசிஷன்லேருந்து வந்து கார்பன் செயின் வந்துடும். கார்பன் செயின் இங்கே கார்பன் செயின் கூட வந்து அமைன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அமைன் குரூப்பில் அப்புறம் கார்பன் செயினில் வந்து ஒரு பீட்டா பொசிஷன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த R3 தான் பீட்டா பொசிஷன். ஓகேவா? இது வந்து அமைன் குரூப்பு, இது வந்து கார்பன் செயின். ஓகேவா? இதை பற்றி தான் வந்து எஸ்ஏஆர் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம எஸ்ஏஆர் என்ன பார்க்கணும்னா, இங்கே எதனா ஒரு ட்ரக்கு நம்ம எதனா ஒரு வேறு எதனா ஒரு குரூப்பை போட்டால் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து எதனா மாறுபாடு இருக்கா, வேறு எதனா சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த எஸ்ஏஆர் பற்றி படிக்கிறது. ஓகேவா? இப்போ ஃபீனோதயசினில் வந்து இதை பற்றி முதல்ல சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதாவது எஸ்ஏஆர் ஆஃப் ஃபீனோதயசினில் வந்து ஃபீனோதயசின் ட்ரைசைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ட்ரைசைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுட்டு இருக்கு. ட்ரைசைக்ளிக் ஸ்ட்ரக்சரு 2 பென்சின் ரிங், நான் ஃபஸ்ட்டு சொன்னது 2 பென்சின் ரிங் வந்து லிங்க் ஆகி சல்ஃபர் கூடிய நைட்ரஜன் ஆட்டம் கூடிய லிங்க் ஆகிருக்கிறது தான் வந்து ஃபீனோதயசின் சொல்கிறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பெஸ்ட்டு பொசிஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து செகண்ட் பொசிஷன் தான் பெஸ்ட் பொசிஷன். ஓகேவா? பெஸ்ட் பொசிஷன் சப்ஸ்டிட்யூயன்ட் இஸ் தி செகண்ட் பொசிஷன் தான். ஓகேவா? இந்த செகண்ட் பொசிஷன் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து மெயினாக என்னன்னா இந்த செகண்ட் பொசிஷனில் வந்து 2 ஓகேவா 2 இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி நடக்கும். 2 இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. ஒன்று வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஆக்டிவிட்டி ஒன்று, இன்னொன்று வந்து என்னென்னா அன்ஷேர்டு. ஓகேவா? இது எஸ். ஓகே, அன்ஷேர்டு எலக்ட்ரான். ஓகேவா? இது 2 வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம அன்ஷேர்ட் ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பை டிபெண்ட் பண்ணி ஆக்டிவிட்டி நடந்தால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னாவே நம்ம இது வந்து எதில் வருதுன்னா ஆன்டிசைக்கோட்டிக்கில் தான் வருது. அதனால் இதில் இன்க்ரீஸ்ன்னு வந்தாலே நீங்கள் என்ன நினைக்கணும், ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கணும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோமாசின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரோமாசின் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த பொசிஷனில் வந்து R2 வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இங்கே ஒரு குரூப் ஏதோ ஒரு குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ன்றவாச்சு நம்ம இங்கே R2 போடுறோம். இதே ஒரு ட்ரக்காக இருந்தால் இங்கே ஏதோ ஒரு குரூப் வந்து சப்ஸ்டியூட்டேஷன் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அதுதான் சொல்கிறாங்க. இதில் ப்ரோமாசினில் வந்து வெறும் செகண்ட் பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே 3 எப்படி இருக்கோ, எந்த வித சப்ஸ்டியூஷனும் இங்கே இல்லாமல் காலியாக இருக்கா, அதே மாதிரி தான் இங்கே வந்து 2க்கும் இருக்கும். எதில்? ப்ரோமாசினில். அதனால் ப்ரோமாசினில் இருக்கும். ஆனால் குளோரோப்ரோமாசினில் வந்து குளோரின்ற இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் செகண்ட் பொசிஷனில். அந்த R2 இருக்கிற இடத்துல வந்து குளோரின் வந்து இருக்கும் குளோரோப்ரோமாசினில். அதனால வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது குளோரோப்ரோமாசின் தான் வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து ரெண்டுமே இதுதான் தருது, ஆக்டிவிட்டி தான் தருது, ரெண்டுமே ஆக்டிவிட்டி. ஆனால் இதை விட வந்து குளோரோப்ரோமாசின் தான் இன்க்ரீஸாக தருது, அதிகமாக தருது சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து சப்போஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் டிபெண்ட் பண்ணி நடக்குது. சப்போஸ் ஒரு அன்ஷேர்டு எலக்ட்ரான் பேர் வந்து அந்த இடத்துல அதை டிபெண்ட் பண்ணி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செகண்ட் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத வச்சு நடந்தால் இந்த அன்ஷேர்டு எலக்ட்ரான் பேர் வந்து இது கூட இஸ் ஆல்சோ எ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க இந்த அன்ஷேர்டு எலக்ட்ரான் பேர் வந்து. ஓகேவா? இதனாலையும் வந்து ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் பொசிஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயே செகண்ட் பொசிஷன் தான் ஒரு பெஸ்ட்டான பொசிஷன். ஏன்னா இங்கே தான் ஆக்டிவிட்டி வந்து நல்லா நடக்கிற பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன் தான். அதுதான் வந்து இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இப்போ வந்து மெயின் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஈஸி பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே தேர்டு பொசிஷன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் அந்த பாயிண்ட்டை படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தேர்டு பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ எதனா ஒரு சப்ஸ்டியூஷனை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து எந்த வித சப்ஸ்டியூஷனும் இல்லை. சப்போஸ் இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஒரு OH ஏதோ ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இங்கே ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து செகண்ட் பொசிஷனை வந்து தேர்டு பொசிஷன் கூட கம்பேர் பண்ணுறப்போ கூட செகண்ட் பொசிஷன் தான் பெஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி தரதாக இருக்குது. புரியுதா?
இப்போ இதில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற வாசி தான் செகண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணும் இல்லையா? ஆனால் வந்து தேர்டு பொசிஷனில் நீங்கள் ஒரு சப்ஸ்டியூஷனை நீங்கள் போட்டால் கூட அது செகண்டு தான் பெஸ்ட்டாக காட்டுது அப்படின்றாங்க. அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் செகண்ட் பொசிஷன் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ல இருக்குது. தேர்டு பொசிஷன் சப்ஸ்டியூஷன் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஆக்டிவிட்டி. அதுவும் சப்ஸ்டியூஷன் பண்ண ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் அது செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறப்போ அது செகண்ட் பொசிஷன் கூட கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பொசிஷன் வந்து இஸ் கிரேட்டர் தென் தி தேர்டு பொசிஷன். தேர்டு பொசிஷனை விட செகண்ட் தான் கிரேட்டராக இருக்குது ஆக்டிவிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது சப்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேர்டு பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூஷன் போட்டோம் இல்லையா? அது வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. சப்போஸ் இங்கே ஃபோர்த்துலேயும் ஃபஸ்ட்லேயும் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் போட்டால் வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துலையும் இங்கே ஒரு இதில் போட்டால் இன்க்ரீஸ் ஆனால் இதில் ஃபோர்த்லேயும் ஃபஸ்ட்லேயும் வந்து சப்ஸ்டியூஷன் போட்டால் இதோட ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். என்ன ஆக்டிவிட்டி? ஆன்டிசைக்கிளிக் ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த ரிங்குக்காக நம்ம படிக்கிறது வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம 10th பொசிஷன் இது படிப்போம். 10th பொசிஷனில் இருக்கிறது இதை பற்றி இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ரிங்கை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து 10th பொசிஷன் வந்துட்டோமா? அட் 10th பொசிஷன் ஆகவே 3 கார்பன் செயின் பிட்வீன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட்டை. அலிஃபேட்டிக் அமோனியம் நைட்ரஜனுக்கும் 3 கார்பன் செயினுக்கும் பிட்வீனில் 10th பொசிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 10th பொசிஷனுக்கும் அலிஃபேட்டிக்கு தான் இங்கே இருக்கு இல்லையா? 10th பொசிஷனில் இருக்க நைட்ரஜனுக்கும் அலிஃபேட்டிக் குரூப் தான். அலிஃபேட்டிக் அமோனியம் நைட்ரஜன் அப்படின்னா இதுதான். ஓகேவா? அலிஃபேட்டிக் அமோனியம் நைட்ரஜன் இதுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த 3 கார்பன் செயின் தான் வந்து நியூரோலெப்டிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான நியூரோலெப்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? திஸ் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி. நியூரோலெப்டிக் ஆக்டிவிட்டினால தான் தன்னால் ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்போ தான் வந்து நடக்கும் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து அடுத்த பாயிண்ட், லென்த்தனிங் ஆர் ஷார்ட்டனிங் தி செயின். இப்போ இந்த கார்பன் செயின் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம இன்னும் ஒரு கார்பனை போட்டு நம்ம லென்த்து பண்ணாலோ இல்லை இதில் இருக்கிற ஒரு கார்பனை தூக்கிட்டு இதை ஷார்ட் பண்ணாலோ அதுதான் சொல்கிறாங்க. லென்த்தனிங் ஆர் ஷார்ட்டனிங் தி செயின் பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடுமா? ஓகேவா? ஆனால் ஒன்று மட்டும், நீங்கள் லென்த்தனிங் பண்ணால் டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் ஷார்ட்டனிங் பண்ணப்போ மட்டும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஷார்ட்டனிங் பண்ணுறப்போ மட்டும் கார்பன் செயினில் வந்து ஆன்டி ஹிஸ்டமைனும் ஆன்டி கோலினர்ஜிக் ஆக்டிவிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆன்டிசைக்கோட்டிக் டிக்ரீஸ் ஆகுது ரெண்டுத்துலேயுமே. ஆனால் ஷார்ட்னிங்கில் மட்டும் இது ரெண்டும் மட்டும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆன்டி ஹிஸ்டமைன் ஆன்டி கோலினர்ஜிக். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அமைன் இஸ் ஆல்வேஸ் டெர்ஷரி அல்கலேஷன் ஆஃப் தி சைட் செயின். இது என்ன பாயிண்ட்னா வந்து ஈஸி பாயிண்ட் தான். இந்த அமைன் இருக்கு இல்லையா? இது வந்து 1 2 3 இருக்குது இல்லையா? அதுதான் டெர்ஷரி சொல்கிறாங்க. அமைன் வந்து எப்போவுமே டெர்ஷரி அல்கலேஷனாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அந்த சைட் செயின் ஆஃப் அமைனை வந்து நம்ம டெர்ஷரியிலேருந்து நம்ம எதனா வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் என்ன ஆகும்னா ஆன்டி டோபமைனும் ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா? இந்த டெர்ஷரி அமைனில் வந்து எதனா ஒரு சேஞ்சஸ் நடந்தால் அது வந்து இந்த ஆன்டி டோபமைனும் ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பீட்டா பொசிஷனில் வந்து நம்ம மெத்தலின் போடுறோம். பீட்டா பொசிஷன் இது சொன்னேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த R3 தான் பீட்டா பொசிஷன். இந்த R3ல வந்து நம்ம ஒரு இப்போ மெத்தைல் குரூப்பை வந்து போடுறோம். ஓகேவா? மெத்தைல் குரூப் ஆட் பண்ணுறோம். அதான் சொல்கிறாங்க பிரான்ச்சிங் பண்ணுறோம். நம்ம பிரான்ச்சிங்னா அது போடுறது ஆட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. பீட்டா பொசிஷன் பிரான்ச்சிங்கை மெத்தைலில் வந்து நம்ம மெத்தைல் குரூப் வந்து அதில் போட்டோம் வச்சுக்கோங்க. ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஆன்டி ஹிஸ்டமைன் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபீனோதையாசின் SAR வந்து இவ்வளோ தான். இன்னும் வந்து பாயிண்ட் இருக்குது, ஆனால் வந்து இதுவே போதும். அதனால தான் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் SAR ஆஃப் இது. இவ்வளோ எழுதுனாவே போதும் அதுக்கு.